ஆசையா பெட்ஸ் வளர்த்துட்டு இருந்த ஒரு ஜோடி இப்ப அதனாலேயே பெரிய சண்டை வெடிச்சு கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் செல்ல பிராணிகளால் ஒரு ஜோடி விவாகரத்திற்கு விண்ணப்பித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போபாலில் சுமார் 10 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதி வீட்டில் நாய் பூனைகளை வளர்த்து வந்துள்ளனர். இதில் கணவர் நாய் வளர்ப்பது மனைவிக்கும், மனைவி பூனை வளர்ப்பது கணவருக்கும் பிடிக்காமல் இருவரும் தொடர்ந்து சண்டை போட்டுள்ளனர். குறிப்பாக கணவரின் நாய் பூனையை துன்புறுத்துவதாக மனைவியும், தனது மனைவியின் பூனை வீட்டில் வளர்க்கும் மீன்களை சாப்பிடுவதால் சண்டை வருவதாக கணவரும் மாறி மாறி புகார் அளித்துள்ளனர். உறவினர்கள் சமாதானப்படுத்த முயன்றும் எடுபடாத சூழலில் இருவரும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர். குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தந்தையின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி கடத்தப்பட்ட சிறுவனை போலீசார் மீட்டுள்ளனர். காமாட்சியம்மன் பேட்டையைச் சேர்ந்தவர் வேணு. இவரது 4 வயது மகனை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் வேணுவின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி கடத்தி சென்றார். இந்த விவகாரத்தில் கடத்தப்பட்ட சிறுவனை மீட்க 6 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே சிறுவன் மீட்கப்பட்டுள்ளான். இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக பாலாஜி என்ற இளைஞரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தப்பியோடிய விக்கி என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.